Hello friends, welcome back to Healthy Lifestyle. இன்னைக்கு வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா தொடைப்பகுதியில் இருக்கக்கூடிய தேவையற்ற சதையை குறைக்கிறதுக்கு இந்த 6 உடற்பயிற்சி நீங்க கட்டாயமா ட்ரை பண்ணலாம். எடையை குறைக்கிறதுக்கு நம்மளால செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா ஆரோக்கியமான முறையில் சாப்பிடுறது, உடற்பயிற்சி செய்யறது இதெல்லாம் மட்டும்தான். இருந்தாலுமே சில உடற்பயிற்சிகள் கால்கள் அழகாக்கிறதுக்கும் உங்களோட கால்கள் அழகா தோற்றமளிக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்போ நாம அந்த 6 உடற்பயிற்சிகளை பத்தி பார்க்கலாம். அதுல முதலாவதா சுமோ ஸ்குவாட். இடுப்போட அகலத்தை விட உங்களோட கால்களை அகலமா வச்சு தரையில நேரா நின்னுக்கோங்க. கால் விரல்கள் 45 டிகிரி கோணத்துல வெளிப்புறமா இருக்கணும். உங்களோட கைகளை மார்புக்கு அருகில ஒன்னா பிடிச்சு முழங்கால்களை வளைச்சு உங்களோட இடுப்பை பின்னால தள்ளி கீழே உட்காரணும். உங்களோட முதுகெலும்பு நேராவும் மார்பு பகுதிக்கு மேலேயும் இருக்கிற மாதிரி உறுதி செஞ்சுக்கோங்க. உங்க தொடைகள் தரையில இணையா இருக்கிற வரைக்கும் உங்களோட இடுப்பு பகுதியை கீழ் நோக்கி செங்குத்தா வைக்கணும். உங்களோட முதுக நேராவும் தோள்களை நல்லா தூக்கியும் வச்சிருங்க. இதை தினமும் 10 to 20 முறை செஞ்சுட்டு வரணும். ரெண்டாவது ஃபார்வர்ட் லெங்கஸ். உங்களோட கால்களை இடுப்பு பகுதி அளவுக்கு அகல விரிச்சு தரையில நின்னுக்கோங்க. உங்களோட கைகளை இடுப்புல வச்சு உங்களோட இடது காலை ஒரு அடி முன்னோக்கி நகர்த்தணும். உங்களோட முன்புறம் அப்புறம் பின்புறம் ரெண்டும் 90 டிகிரி கோணத்துல இருக்கிற மாதிரி உங்களோட உடலை கீழ் நோக்கி வைக்கணும். உங்களோட முன்னங்கால்கள் உங்களோட கால் விரல்களை தாண்டக்கூடாது. உங்களோட பின்னங்கால்கள் தரையை நோக்கி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 2 to 3 வினாடிகள் இடைவெளி விட்டு எழுந்து உங்களோட பயிற்சியை முடிக்கிறதுக்கு உங்களோட வலது காலை மீண்டும் தொடக்க இடத்துக்கு கொண்டு போகணும். இதே மாதிரி இடது காலால செய்யணும். 3வது ஜம்பிங் ஜாக்ஸ். உங்களோட கால்களை ஒண்ணுக்கொண்டு தவிர்த்து நேரா நிற்கணும். இப்போ மேல் நோக்கி குதிச்சு உங்களோட கால்களை தோள்பட்ட அளவுக்கு அகலமா விரிக்கணும். அதே நேரத்தில் உங்களோட கைகளை உங்களோட தலைக்கு மேல நீட்டணும். உங்களோட கால்களை ஒன்னா பக்கங்கள்லயும் பாதுகாப்பா தரையில இருக்கணும். 4வது பர்ஃபீஸ். உங்களோட கால்களை தோள்பட்ட அளவுக்கு இடுப்பு பகுதி அகலப்படுத்தி தரையில நிற்கணும். குனிஞ்ச நிலையில இறங்கி உங்களோட கைகளை உங்களோட கால்களுக்கு இடையில தரையில வைக்கணும். புஷ்அப் நிலைக்கு போயிட்டு உங்களோட கால்களை பின்புறமா வைக்கணும். உங்களோட கால்களை முன்னோக்கி நகர்த்தி உங்களோட கைகளுக்கு அருகில வச்சு குனிஞ்சு நிலைக்கு வரணும். நேரா மேல் நோக்கி குதிச்சு உங்களோட கைகளை மேல் நோக்கி உயர்த்தணும். 5வது டெட் லிஃப்ட். பார்பெல் முன்னாடி நிற்கணும். இப்போ உங்களோட உடற்பகுதியை சாட்சி முழங்கால்களை வளைச்சு தரையில இருந்து எடையை தூக்கி உங்களோட கைகளை நேரா வச்சுக்கோங்க. உங்களோட பின்புறத்தை பின்னால தள்ளி உங்களோட முதுக நடுநிலையா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களோட உடல் தரையோட இணையா இருக்கணும். உங்களோட மையத்தை இறுக்கமா வச்சு நேரா நிக்கிறதுக்காக உங்களோட குதிகாலை அழுத்தி வைக்கணும். மேல தூக்கி ஒரு வினாடி படிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் கீழே இறக்கிடணும். கடைசியா லெக் லிஃப்ட். உங்களோட கால்களை நீட்டி தரையில படுத்துக்கோங்க. உங்களோட இடது காலோட முழங்கால உங்களோட கால் தரையில சாஞ்சி இருக்கிற நிலையில வச்சுக்கோங்க. உங்களோட வலது காலை நேரா வச்சு எதிர் முழங்களோட உயரத்துக்கு உயர்த்தணும். மெதுவா அதை மீண்டும் தரையில வைக்கணும். இதே முறையை முன்னொரு காலையும் செய்யணும். இப்போ நான் சொன்ன இந்த 6 உடற்பயிற்சிகளும் உங்களோட தொடையை சுற்றி இருக்கக்கூடிய தேவையற்ற சதையை குறைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த 6 உடற்பயிற்சிகளை ரெகுலரா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நீங்க உங்களோட தொடையை ரொம்ப ஸ்லிம்மா மாற்ற முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷனா வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.